ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கான ரீடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். 1111 அப்படிங்கிற நம்பர் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோக்கு கீழே நல்லா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இது குறித்து ஒரு லாங் வீடியோ போடுங்க, எங்களுக்கும் இந்த நம்பர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ இந்த 2 நிமிஷம் பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, உங்களுக்காக இன்றைக்கி அதை பற்றின ரீடிங் போட்டுடலாம் அப்படின்னு ஃபுல் பாசிட்டிவ் வைபோடு நான் இப்போ இந்த ரீடிங் சொல்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகும், ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகாது. எதெல்லாம் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இப்போது உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் தரக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஏஞ்சல் தரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா எல்லாருடைய கண்ணிலே பற்றாது. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் வரோம், நம்ம போகிற வண்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வண்டியினுடைய நேம் பிளேட்டில் இந்த நம்பர் நீங்கள் பார்க்கலாம். அல்லது மொபைலில் நீங்கள் டைமிங் பார்க்கும்போது 1111 அப்படின்னு இருக்கலாம், அல்லது 111 அப்படின்னு கூட இருக்கலாம், சரிங்களா? இல்லை எங்கேயாவது பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு கோயின்சிடென்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் இது அமைஞ்சிடாது. இந்த நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுது அப்படிங்கும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போகுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அது நீ தெரிஞ்சுக்கோ, உனக்காக பல அற்புதமான நிகழ்வுகளையெல்லாம் நான் கொண்டு வர காத்திருக்கேன், நீ அதெல்லாம் ரிசீவ் பண்ண தயாராக இரு, பல வெற்றிகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் புதுசாக பெறுவதற்கும் நீ தயாராரு அப்படிங்கிற ஒரு அலர்ட்டு தான் அது, சரிங்களா? இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயம் கைகூடி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படும். இந்த ரீடிங்கை பார்க்குற எல்லாருமே, அதாவது எத்தனை பேர்த்து கண்ணில் இந்த நம்பர் அடிக்கடி பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நிறைய டைம், அதாவது தற்செயலாக நான் மொபைல் பார்க்கும்போதெல்லாம் இந்த டைம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம பரவாயில்ல, பிரபஞ்சத்தால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் என் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த நம்பர் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த ரீடிங் பொது வாழ்க்கைக்கும் ஒத்து வரும். அதே போல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, பிரேக்கப் ஆனவங்க, ரீயூனியனுக்காக காத்திருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒத்து வரும், ஓகேங்களா? அதுக்காக ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா 100 பேர்த்துக்கும் இது மேட்சிங்காக இருக்காது. நீங்களாம் பர்சனல் ரீடிங் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ஜென்ரல் ரீடிங், சரிங்களா? பரவலாக எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி காமனான மெசேஜ் தான் இதில் வரும். இந்த ரீடிங்கை பார்த்துட்ருக்கிற எல்லாருடைய இந்த கரண்ட் ஃபீலிங்கையும் பார்க்கும்போது நிறைய பேர் தேவையில்லாத சுமைகளை
முக்கியம்னு சொல்லி உங்கள் தலை மேலே தூக்கி வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி வந்து இங்கே காட்டுது. அதாவது அது வந்து உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நினைப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் வந்து என்ன நினைக்குதுன்னா, அதில் முக்கால்வாசி உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்குது. ஸோ தேவையில்லாத பல சுமைகளையும் அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்கள் தோள் மேலே நீங்கள் சுமந்துக்கிட்டு ரொம்பவுமே வந்து டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து காட்டுது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான சூழ்ச்சியில் வந்து சிக்கியிருப்பீங்க. அதாவது நீங்கள் நம்புகிறவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல பேர்த்தால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. பண விஷயமோ அல்லது லவ்வில் வந்துட்டு உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கலாம், உங்களை யாராவது வந்து ஏமாற்றிருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிறை பறவை மாதிரி கட்டுண்டு கிடப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது எல்லாமே எனக்கு ஏமாற்றம் தான், எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு அப்படியே சுருண்டு போய் ஒரு புழு மாதிரி வந்துட்டு அடைஞ்சு கிடப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் ஃபீலிங், சரிங்களா? இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓவர் டிப்ரெஷன் வந்து இருக்கும், ஓவர் மன அழுத்தம் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப அதிகமாக யார் மேலேயோ அன்பு காட்டியிருப்பீங்க. அந்த அன்புக்கு, அதாவது நீங்கள் காட்டின அன்புக்கு பதில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறுப்பு தான், சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே பிரியம் வச்சுருந்தீங்களோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து வெறுப்பு தான் வந்துச்சு. சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம யாரை ரொம்ப விரும்புகிறோமோ அவங்க தான் நம்ம மனசை ரொம்ப வந்து காயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் அதிகமாக யாரையும் நம்பியிருப்பீங்க, அதனால் நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப யார் மேலேயும் அன்பு காட்டியிருப்பீங்க, அவங்க உங்களை நோக்கடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், எல்லாமே வந்து மாறும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் எனர்ஜி தான். இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க, ஆனால் சூழ்நிலை காரணமாக அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதாவது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டியே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ ஒன்றை போட்டு குழப்பிட்டு ஐயோ இந்த முடிவுனால் நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே வந்துட்டு தள்ளி போட்டுட்டு தான் இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு லேட்டான ஒரு ரிப்ளை, லேட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் அதுதான் வந்து கிடைக்கும். இப்போ உங்கள் பர்சனுக்கே நீங்கள் ஏதாவது ஒரு சேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அவங்க அதை பார்த்தும் கூட உங்களுக்கு அதுக்கான செய்தியை வந்துட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, அதாவது உங்களை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. என்ன இப்போவே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக வந்து இருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் சில பேர் ரொம்ப நம்பியிருப்பீங்க, அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் வந்திருக்கும். எதிர்பாராத ஏமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நம்பின ஒரு இடத்துலேயே வந்துட்டு ஏமாற்றம் உண்டாச்சுன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேயும் இப்போ வந்து இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இங்கே பாருங்களேன், இதில் வந்துட்டு 2 கார்டு இருந்திருக்கு. நான் ஒன்று தான் எடுத்தேன், இதுக்கு கீழே இன்னொன்று இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஓகே ஓகே, வேர்ல்டு கார்டு தான் பின்னாடி வந்து மறைஞ்சிருந்துருக்குது. சரி, இப்படி நிறையா, அதாவது நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிருந்தீங்க, அன்பு கொடுத்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? இதனால் என்ன நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, யார் மேலேயுமே நம்பிக்கை இருக்கிறதில்ல. அதாவது இவங்களும் நம்மளை ஏமாற்றிடுவாங்க, இங்கேயும் நமக்கு நினச்ச ஒரு பதில் வந்து கிடைக்காது, இதுவும் நமக்கு தோல்வியில் தான் முடியுங்கிற மாதிரி எது மேலேயுமே ஒரு நம்பிக்கையற்றவங்களாக வந்துட்டு நீங்கள் இருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தவறான செயல்களில் கூட ஈடுபட்டிருப்பீங்க. அடுத்தது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தங்க பிரச்சனைக்கு நீங்கள் போய் முன்ன நின்றுருப்பீங்க. பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படியே உங்கள் பக்கம் திரும்பிடும். நீங்கள் யாருக்காக நினைங்களோ அவங்க தப்பிச்சுக்குவாங்க. இப்போது அந்த எதிரியோட குறி வந்து உங்கள் மேலே இருக்கும். தேவையில்லாமல் போய் சிக்கியிருப்பீங்க. அடுத்து நிறைய உங்கள் மனசில் குழப்பம் இருக்கும். இன்றைக்கி ஒன்று நினைப்பீங்க, நாளைக்கு ஒன்று நினைப்பீங்க. முடிவு எடுக்க முடியாமல் அப்படியே மாற்றி 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 வந்து யோசிப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோபம் வரும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது யாரை பார்த்தாலும் கோபம் வரும், என்ன செய்யறதுனாலும் கோபம் வரும். அது வந்து இயற்கை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு ஒரு விரும்பத்தகாத மாற்றம், அதாவது எனக்கு இந்த சேஞ்சு வேண்டான்னு நினைப்பீங்க, ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கும். அப்புறம் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இருக்காது, திருப்தியே இல்லை, எதுவுமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. வேலையோ லவ்வோ எதுவாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களால் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இப்போ பண்ண முடியல, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. எது எடுத்தாலும் ஒரு தடை, எது எடுத்தாலும் ஒரு தாமதம், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கீங்க. எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எது மேலேயும் ஒரு
இது இருக்கிறதில்ல, ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுறதில்ல. ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சதுனால நீங்கள் நினச்ச அந்த ஒன்றும் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருக்கீங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டதுனால நீங்கள் தான் அங்கே பலிகடை ஆக்கப்படுவீங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட்டதுனால அந்த பழி உங்கள் மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பு நடந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் இப்போ உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும், அது லவ்லி ஆகட்டும் ஃபேமிலியிலே ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே தப்பில்லை அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் தான் பலிகடா. உங்களை தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் தான் இதுதான் காரணம், இவன் தான் காரணம், இவ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. யாரோ அடித்து போட்ட மாதிரி, ஒரு தீய சக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி, நமக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இங்கே வந்துட்டு காட்டுது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் இப்போ வந்து இருக்கீங்க. ஏன்னா மனசுக்கு இடம் கொடுக்காம உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே மைண்டை வந்து கத்தி மாதிரி ஷார்ப்பாக வச்சுருக்கீங்க. ஓரளவுக்கு நல்லா யோசித்து முடிவும் வந்து எடுக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங், சரிங்களா? இங்கே இந்த மாதிரி நிலமை ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல கிளாரிட்டியாகவும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் ஒரு சில பேர் யாரையாவது லவ் பண்ணலான் இருக்கீங்க, ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னாலும் போய் கன்வே பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம், தடுமாற்றம் இதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம போய் சொன்னால் தப்பாக நினச்சிக்கோங்களோ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா தாமதமாக தான் வந்து நடக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெட்டை மனசாக இருப்பீங்க. அதாவது சில சமயம் ஒரு விஷயத்தை செய்யலாங்கிற மாதிரி இருப்பீங்க, சில சமயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பீங்க. ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருப்பீங்க, சரிங்களா? இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் தான் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. கிளாரிட்டியான ஒரு முடிவு வந்து எடுக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழப்பம் அதிகமாக இருக்குது, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதிகப்படியான நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்கிறீங்க, அன்பு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, ஒரு பெரிய பிரச்சனையை தலையில் தூக்கி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து காட்டுது. ஸோ இப்படி தான் உங்களுடைய நிலைமை வந்து இப்போ இருக்குது. இது ஒரு கரண்ட் ஃபீலிங் ஆச்சா? இப்படி தான் வந்து இருக்குது. ஓகே, இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கார்டில் பார்த்தலாம். அதாவது இப்படி இருக்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி சேஞ்சஸை இது வந்து கொண்டு வர போகுது அப்படின்னு வந்து பார்த்தலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தேங்க்யூ 1111 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் வந்து நடக்குதா நடக்கலையான்ல யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனேவே இந்த பிரபஞ்சத்துக்கோ ஏஞ்சல் நம்பருக்கோ தேங்க்ஸ் சொல்லிட்டோம்னா நாம் ரொம்ப கிராட்டிடியூடாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயம் வந்து நடந்துருமா, சரிங்களா? அதனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஓகே, வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள், ஓகேவா? 1111 தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நான் தேங்க்யூ 1111 அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த நம்பர் வந்து ஒரு லீடர்ஷிப்பை குறிக்குங்க. உங்களோட கிரேடு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து முன்னேறும். அது லவ்லியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது இந்த 1111 வந்து சொல்லலாம், சரிங்களா? சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கும் போது நிஜமாகவே நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், அது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரி, நமக்கு என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நாம் பார்த்துருவோம். 1111 எல்லாத்துடைய லைஃப்பையும் வந்து மாற்றுங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது கிடைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும், பார்ப்போம். ஓகே, அதாவது சில பேர், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் அன்பு கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, நம்பிக்கை வச்சு வச்சு ஏமாந்துருப்பீங்க அப்படின்னுட்டு. அவங்க எல்லாருமே இவ்வளோ நாளாக அந்த ஒரு சுயநலம் பிடிச்சவங்க பின்னாடி இருந்தீங்க பாருங்கள். இப்போ அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் மனசில் இருந்த அந்த குழப்பமும் வந்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இவ்வளோ நாள் அவங்களால பட்ட கஷ்டம், இது குடும்பத்துலேயே இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் அனுபவித்த அந்த வலி, வேதனை, கஷ்டம் அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு ஒரு நிம்மதியான இடத்த நோக்கி பயணிக்க போகிறீங்க. சீக்கிரமாக அதுக்கான ஒரு வேலையை இந்த 1111 நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது குடும்பத்தில் பிரச்சனைங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சனோட மனசு வந்து மாறும்.
லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைங்கும் போது அது சாதாரண பிரச்சனையாக இருந்துச்சுங்கும் போது அது சீக்கிரமாக வந்துட்டு நகர்ந்து போயிடும், கடந்துருவீங்க. சரிங்களா? ஆனால் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அது இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ அந்த துரோகம் வந்து வெளியில் வந்துடும். அதை பார்த்து ஏமாத்துறவங்களை கண்டுபிடிச்சி நீங்களே அவங்கள விட்டு விலகிடுவீங்க. சரிங்களா? ஒரு கண்மூடித்தனமாக இருந்த வரைக்கும் போதும், இனி அலர்ட்டாக இரு. உன்னை வேணான்னு சொல்கிறவங்க உனக்கும் வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு இந்த நம்பர் வந்து சொல்லுது. அடுத்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய லேசினஸ், தடை, தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் வந்து போயிடும். அதே மாதிரி ரெட்டமனமாக இருந்தீங்க, எதையுமே யோசிக்க முடியாமல் நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்ன பாருங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் போகுது. இனி பல தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே தூளாக்கி தாண்டி போக போகிறீங்க. மின்னல் வேகத்தில் போக போகிறீங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே மேலோட்டமாக பார்க்காம நல்லா, அதாவது அந்த எண்டு வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு நல்ல ஒரு கிளாரிட்டியான முடிவு வந்து எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சு. இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு என்ன சொல்லுது? எல்லாமே சரியாயிடும். இனி நீ துல்லியமாக எல்லாமே பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது உனக்கு தோல்விங்கிறதோ சரிவுங்கிறதோ எங்கேயுமே கிடையாது. எல்லாமே சக்ஸஸ் தான், வெற்றி மேல் வெற்றி தான் அப்படின்னு வந்து காட்டுது. அதே சமயத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. சரிங்களா? இதுதான் என்னோடய ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று. இப்போ சம்திங் ஒரு பர்சன் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்க உங்களை விட்டு விலகிறாங்கன்னு தெரியுது. சரிங்களா? தெரியுது, அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது, கால் பண்ணுன்னா அட்டன் பண்ணுறது கிடையாது, வேணுன்ட்டே தேர்ட் பர்சனோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது உங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் பிடிவாதமாக இல்லை எனக்கு அவங்க தான் வேணும், அந்த நபர் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து பிடிச்சு வச்சிட்ருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு குணத்தை மட்டும் உங்களை விட சொல்லுது. இது உங்களுக்கானது இல்லை அப்படிங்கும்போது இது உங்கள் கூட வந்து நிலச்சிருக்காது. அதனால் இது உனக்கு வேணாம், இதை விட உனக்கு பெஸ்ட்டான ஒன்று கொடுக்குறேன் நான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ஸ்பேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணி வை, எம்டி பண்ணி வை. நீ குப்பையாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உனக்கு புதுசாக கொடுக்கக்கூடிய பரிசை வந்துட்டு நீ அந்த இடத்துல வைப்ப? அப்போ அந்த குப்பையை நீ தூக்கி போடு. இது என்னோடய குப்பைன்னு சொல்லி நீ வச்சிட்ருக்காத, அது தூக்கி போடு. உன்னை வேணான்னு சொன்னதை உன்னை அவாய்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு நீயே அதை வந்து பிடிச்சி தொங்கிட்டுருக்க. சில சமயங்களில் நீங்கள் அப்படி ரொம்ப போய் தொங்குறதுனால தான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் ஃபீலிங்கில் பார்த்தோம்ல, நிறைய அன்பு கொடுத்து ஏமாந்தீங்க, நம்பிக்கை வச்சு ஏமாந்தீங்க அப்படின்னுட்டு. ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான். நீங்கள் அந்த மாதிரி இடம் கொடுக்குறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வா. சரியா? கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஒட்டிகிட்டு இருக்காத, ரொம்ப தொங்கிட்டு இருக்காத, அதை விடு. நீ அதை விட்டேன்னா தான் உனக்கு நல்லது வந்து கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் என்னோடய ப்ளஸ்ன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை, அதை தாண்டி வேறு இருக்குது. ஸோ நீ இதை முதல்ல சரி பண்ணு, இதை நீ விட்டுரு, இந்த இடத்த க்ளீன் பண்ணி வை, உனக்கான நியூ ஸ்பேஸில் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ அருமையான செய்தி பார்த்தீங்களா? உன்னை ரொம்ப டல்லாக இருப்பீங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ அதெல்லாம் மாறிடும். நல்லா வந்துட்டு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லாத்துமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க. நிறைய பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு புது உத்வேகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அதில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இனி வந்து காரியத்தை நடத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லுது. நீங்கள் வந்து உங்கள் பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அடிக்கடி வந்துட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா அவங்க நோ கான்டாக்டில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க, நம்மளை விட்டுட்டு வேறு யாருக்கையாவது பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஃபஸ்ட்டில் நீங்கள் அப்படி இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அவங்கள விட்டுருங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அந்த ஒரு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் விட்டுருங்க, விட்டு விலகுங்க, உங்களுக்கானது அது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு லோ பேலன்ஸ் ஆயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னடா இவ்வளோ நாளாக நம்மளை தொங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பொசுக்குன்னு விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை சர்ச் பண்ணுவாங்க, உங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன நடக்குது, வேறு யாரையாவது பிடிச்சிட்டாங்களோ, அவங்க கூட ஹாப்பியாக இருக்காங்களோ, நம்ம இல்லைன்னா அங்கே வீக் ஆயிடுவாங்கன்னு நினச்சோம், நம்மளை தாண்டி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து சொல்லுவாங்க, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும்னு. ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்களை ரொம்ப தொங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள வந்து சேஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து விட்டுட்டு வாங்க.
நீங்கள் விட்டுட்டு வாங்க, தன்னை போல் உங்கள் பின்னாடி வருவாங்க. சரிங்களா? அது ட்ரூ லவ்வாக இருந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வருவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி வேற ஆளை வச்சுட்டேன், உன்னை டைம் பாஸ்க்கு தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறவங்க போனால் போட்டும். அவங்க உங்களுக்கான நபர் வந்து கிடையாது, உங்களுக்கானவங்க வருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து காட்டுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு இனி நீங்கள் போகுது. முன்னை விட இன்னும் உங்களை ரொம்ப வந்துட்டு யூத்ஃபுல்லாக காட்டிக்குவீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் 50+ 60+ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். நல்ல ஒரு யூத் மாதிரி வந்து காட்டிக்குவீங்க. என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டயட்டில் இது பண்ணணுங்கிறது பார்த்தா உங்களோட ஏஜை கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் மாற போகிறீங்க. ஏன்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவாக மாறும்போது நம்ம மனசு வந்து சந்தோஷமாகுது இல்லையா? மனசு தான் வந்து ஆன்டி ஏஜிங், அதாவது வயசை வந்து அதிகப்படுத்துறது. எப்போனா கவலைப்பட்டுகிட்டே இருக்கும்போது தோலெல்லாம் சுருங்கி அந்த மாதிரி ஆயிரும். அதே ஹாப்பியாக இருக்கும்போது மனசு வந்து க்ளீனாக இருக்கும் இல்லையா? அப்போ ஏஜும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகும். சிம்பிள், இதுதான் சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் நமக்கு செட் ஆகுது. ஓகேங்களா? கார்டும் வந்துட்டு அதே தான் சொல்லுது. 1111 அப்படிங்கிற நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு அதே தான் சொல்லுது. அடுத்து என்னடா இது ஒரு டெத் கார்டு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இது வந்து கெட்ட விஷயங்களுக்கான ஒரு முடிவு. அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த கவலை, கஷ்டம், மன அழுத்தம், சோர்வு, அதே போல் தோல்வி, உங்களை யாராவது சீட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு விரக்தியான மனநிலை, பயம், இது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கள் போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். முக்கியமாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைய போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரு புது சேஞ்ச், ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்படுத்த போகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 1111 அப்படிங்கிற நம்பரே நெக்ஸ்ட்டு சேஞ்ச், அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த டெத் கார்டும் வந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்பட போகுது. அதே போல் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களில் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யாமல் அடுத்தவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி வந்து அந்த மாதிரி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கான தேவை என்னன்னு உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி நீங்கள் காய் நகர்த்துவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்காக பண்ணியும் அங்கே ஒரு நல்ல பேரும் உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இனிமேலாவது சேஞ்ச் ஆகணும்னு தான் இந்த கார்டும் வந்துட்டு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஆன பிறகு எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் மனம் வந்து தெளிவு பெறும். நம்மளுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு டெவலப் ஆகும். நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னும் ஒரு சில பேர் இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, இந்த முடிவு எடுத்தால் என்ன வரும், அந்த முடிவு எடுத்தால் என்ன வரும்ன்ட்டு நிறைய வந்து குழப்பிட்டுருப்பீங்க. முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து மாறும். முடிவுகளை தள்ளி போடுறதுனால நாட்கள் தான் வந்து நகர்ந்து போகுமே தவிர பிரச்சனை வந்து சரியாகாது. இவ்வளோ நாளாக பயந்ததெல்லாம் போதும். இதை வந்து முத்த விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கறத விட இப்போவே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. சரிங்களா? எல்லாமே இந்த நம்பர், அதாவது இந்த 1111 அது பார்த்துக்கும். பிரபஞ்சத்து மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு தெளிவான முடிவு வந்து எடுங்க. இனி நீங்கள் எதையுமே தள்ளி போடாதீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த கார்டு அழகாக நமக்கு வந்துட்டு காட்டுது. அதாவது ஒரு 2 விஷயம் இருக்கும், ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உங்களால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருப்பீங்க. இவங்க நல்லவங்க தான், நம்ம கண்டிப்பாக நல்லது தான் சொல்லுவாங்க, இவங்க நம்மக்கிட்ட பிரியமாக பேசுகிறாங்க, இவங்க நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நம்புவீங்க. அதாவது குழந்த மாதிரி நீங்கள் சிரித்து பேசினா உடனே நல்லவங்கன்னு நினச்சிருவீங்க, அந்த மாதிரி. ஆனால் நிறைய, அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முகமூடி அணிஞ்ச மனிதர்கள் தான் இருப்பாங்க. அவங்க உங்கள் முன்னாடி நல்லா சிரிப்பாங்க, உங்கள் கூட வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது எதுக்கு? ஒரு ஆதாயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். உங்களால் ஒரு ஆதாயம் இருக்குதுங்கும்போது அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுடைய வெற்றியில் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாம தான் படுவாங்க. ஆனால் அவங்க முன்னாடி நீ சாதிச்சிட்ட, ஜெயிச்சிட்ட அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பொறாமல் மட்டும்தான் வந்து இருக்கும். எப்படி அவன் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொய்யான முகமூடி அணிந்த அந்த நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஈஸியாக இனி வந்து விலகிடுவீங்க. சரிங்களா? எல்லாத்தையும் இப்படி கண்ணை மூடிட்டு நம்பாமல் நல்லா அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் யோசித்து முடிவெடுத்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எங்களோட பழகலாமா வேணாமா,
கட் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இனி வந்து தெரிய ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, எவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த 1111 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க இருக்குது. பார்த்திங்களா, கண்டிப்பாக இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த நம்பரை அப்படின்னு நினைக்கிறவங்க இனி வந்துட்டு அதை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கார்டே வந்து நமக்கு காட்டுது. சரி, அடுத்து ஏஞ்சல் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கரண்ட் ஃபீலிங்கையும் பார்த்தாச்சு. இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் நமக்கு தரக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அதாவது இனி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகுது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து பார்த்தலாம். சரிங்களா, இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுதுங்கும் போது ஏஞ்சலும் நமக்கு சில சிறப்பான செய்திகள் அல்லது ஏதாவது ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க, வார்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக வந்து இருக்கலாம். பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி தான் சஃபில் பண்ணி எடுத்தேன். எப்படிப்பட்ட கார்டு வந்திருக்கு? யூ ஆர் நாட் அலோன். அதாவது நீ ரொம்ப நாளாக நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, என்னோடய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இனி அந்த நிமிஷத்துலேருந்து, அதாவது இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்துலேருந்து அதை தூக்கி போடுங்க. நீங்கள் வந்து தனி ஆள் கிடையாது. உங்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு இருக்கா? யூனிவர்ஸ் இருக்குது, ஏஞ்சல் இருக்குது. சரிங்களா, நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணலாம்? நான் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பேசுகிறது, நீ நடந்துக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ நினைக்கலாம் நம்ம பேசுகிறது யார் முன்னாடி உட்காந்து கேட்டுட்ருக்க போகிறாங்க அப்படின்னுட்டு. ஆனால் நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். சில சமயத்தில் உனக்கான பதில் வரலங்கும்போது நான் உன் கூட இல்லை, மற்றவங்க யாரும் உன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. உனக்கான நேரம் வரும்போது எல்லாம் தானாக நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். ஆனால் அதுக்காக நீ தனியாக இருக்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்காத. சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுது. பாருங்கள், டிவைன் கம்ப்ளீஷன். அதாவது சில விஷயங்கள் இப்போவே நடக்கணுன்ட்டு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிவைன் டைமில், அதாவது கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் வந்துட்டு நடக்கும். சரிங்களா, அந்த ஒரு நேரம் வந்துருச்சு. எல்லாமே அலசி ஆராய்ஞ்சாச்சு. உனக்கான நல்லதே இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு கம்ப்ளீஷன் வந்துருச்சு. எல்லாமே சரியாயிடுச்சு. இனி நீ என்ன கேட்டியோ, இத்தனை நாளே என்கிட்ட என்ன நடக்கணும்னு கேட்டியோ அது எல்லாமே வந்து இனி உனக்கு கிடைக்க போகுது. நீ காத்திருந்ததுக்கான பலன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லுது. ஓகே, இங்கே பாருங்கள், டிவைன் பேலன்ஸ். உனக்கான நல்லது என்ன, கெட்டது என்ன, உனக்கு எது கிடைச்சா நல்லது, அது லாங் லைஃபுக்கு வருமா வராதா, இல்லை பாதியிலேயே சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிடுமா, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. நான் எல்லாமே பார்த்துட்டேன். சரியா, உனக்கு எது கரெக்டோ, உனக்கு எது வந்து உன்னோடைய வாழ்நாள் முழுக்க உதவியாக இருக்குமோ, எது கிடைச்சா நீ சந்தோஷப்படுவியோ, உனக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். சின்ன குழந்தைங்க மழை காலத்தில் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அழுங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரியும் வேண்டாம் சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த குழந்தையோட மனசில் அம்மா வந்து பிடிச்சதை வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும். சரிங்களா, ஆனால் அதுக்கு அப்போ தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க. ஆனால் டிவைனுக்கு தெரியும், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், ஏஞ்சலுக்கு தெரியும். ஸோ எல்லாம் பேலன்ஸ் பண்ணி உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் தருவேன் அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லுது. ஓகேங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏஞ்சல் நேரில் வந்துட்டு அப்படியே சொல்லுவாங்களா? சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. எது மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவாங்க? இன்ட்யூஷன், நம்மளுடைய உள்ளுணர்வு. 1000 பேர் 1000 விதமாக வந்து சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லும். அதை நிறைய பேர் வந்து கேட்க தவறிடுறீங்க. நிறைய பேர் பாருங்கள், மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு அதுவே தான் நடக்கணும்னு அடம்பிடிப்பீங்க. ஆனால் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஒரு தியானம் மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளார ஒன்று தோணும். சரிங்களா, உங்களுடைய இன்ட்யூஷன் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்து தெரியும், அது உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, உங்களுக்கான நல்லதை மட்டும்தான் செய்யும். ஸோ நான் உனக்கு எந்த மாதிரி கன்வே பண்ணுவேன் நியூஸஸை, இன்ட்யூஷன் மூலமாக வந்து கன்வே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபர்கிவ்னஸ்.
நிறைய விஷயங்கள் உன்னை காயப்படுத்துகிற மாதிரி வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நீ நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீ ஹர்ட் ஆகிட்டே தான் இருப்ப. நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருந்த அப்படிங்கும்போது உனக்கான நல்லது எதையுமே நீ ரிசீவ் பண்ண மாட்டேன். அந்த வலி வேதனை காயம் அதையே தான் நினச்சிட்டு இருப்ப. மறந்துரு, மன்னிச்சிரு, அப்படியே விட்டுரு, மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா அதை அப்படியே கடந்து போயிடறோம் இல்லையா? அடுத்த நாள் கெட்ட கனவு முடிஞ்சிருச்சு. நைட்டு அடுத்த நாள் தூங்கும்போது நல்ல கனவு வருன்ட்டு அதே மாதிரி வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீ மறந்துரு. சரி, எல்லாத்தையுமே. அது உன்னை யாராவது காயப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள மறந்துரு, ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மறந்துரு, உன்னை விட்டுட்டு இன்னொரு தேர்ட் பர்சன் கூட போயிட்டாங்களா அவங்கள மறந்துரு. நீயே அவங்கள நினச்சிட்ருக்க. உன் மனசை நீ தெளிவாகவே. உனக்கானவங்க அவங்க இல்லை. சரியா? அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குது. கம்யூனிகேட் கிளியர்லி. ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா அதை சரியான வகையில் ரிசீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். என்ன சொல்கிறோமோ அதை நான் சொல்கிறதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். ஏன்னா நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறதில்ல. அவங்க புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க, அது வேறு. இருந்தாலும் இனி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லணும். இப்போலேருந்தே உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெளிவாக கேளுங்க. நிறைய கேட்காதீங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து கேளுங்க. எந்த சமயத்தில் கேட்கலாம்? நைட்டு நல்லா தூக்கம் வரும் பாருங்கள், டீப் ஸ்லீப் வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேளுங்க. காலையில் எழுந்த உடனேயும் பெட்டில் உட்காந்துட்டே கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. தெளிவாக கேளுங்க. எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு பண விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ பணம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு வேண்டும்னு சொல்லுங்கள். வரிசையாக எடுக்காதீங்க. பணம் வேணும், வேலை வேணும், லவர் வேணும் அப்படின்ட்டு போகாதீங்க. ஒன்று ஒன்றா கேளுங்க. தெளிவாக வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது ஏஞ்சல்கிட்ட மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய லவபிள் பர்சனாக இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய தாட்டை நீங்கள் தெளிவாக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஃபைனலாக நமக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். நேர்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. மற்றவங்க உங்ககிட்ட பொய்யான முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க. நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இருங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிறவங்க எல்லாரையுமே பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதை தான் வந்து இங்கே நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்குது. சில கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே 1111 தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை தேங்க்யூ 1111 அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணி இந்த கார்டுகளுடைய எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கும்போது மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.